உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வைப்படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்களை கொடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஒரு ஆண்டு கடகராசியிலேருந்து அவர் கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடர போகுது. உங்கள் வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனாக இருக்க போகுது. அப்படின்றதுனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். துலா ராசிக்காரர்களுக்கு குரு வந்து மிதுன ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். தொழில் ஸ்தானமான கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய உச்ச வீடு. குரு தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று, அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று நிற்கும் பட்சத்தில் உங்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு வருமான ரீதியாகவும் சரி, இப்போ தொழில் ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சூழல், வேலை சூழல்லாம் ரொம்ப நிம்மதியாக, சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்து குரு, 10ஆம் இடத்துல ஒரு பாவியே கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து அசுப கிரகங்களான சனி, செவ்வாய் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணுன்றது இருந்தால் நல்லது அப்படின்றது ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் இங்கே வந்து உங்களுக்கு சுபகிரகமே வந்து உட்கார போகிறாரு, குரு பகவானே வந்து உட்கார போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உச்சம் பெறக்கூடிய வீடாகவும் உங்களுடைய 10ஆம் இடம் இருக்கிறதுனால, 10ஆம் இடம் சொல்கிறது வந்து துளாராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமாக வரக்கூடியது வந்து கடகராசி. அந்த கடகராசியில் தான் முழு சுபகிரகமான குரு பகவான் உச்ச பலம் அடைகிறாரு. அந்த உச்ச பலம் அடையக்கூடிய காலத்தில் தான் இப்போ இருக்க போகிறோம் நம்ம. இனி ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து ஓராண்டுகளுக்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அங்கேருந்து சிறப்பான அற்புதமான தன யோகங்களை வந்து துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதாவது உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு தன்னுடைய அவர் இருக்கிற இடத்த விட, அவர் ஸ்தானத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் கொடுக்குற பலத்தை விட அவர் பார்க்குற இடங்களுக்கு அவர் வந்து பல யோகங்களை கொடுப்பார். அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துக்கும், அப்புறம் உங்களுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கும், அப்புறம் உங்களுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. இதன் மூலியமா உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது, உங்களோட சொல்வாக்கு உயரப்போகுது, உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது, வண்டி வாகன யோகம், தாயார் வழி சொத்து ஆதாயங்கள், இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. அப்புறம் முக்கியமாக குறிப்பாக 6ஆம் இடம், 6ஆம் இடம்ன்றது வந்து ருணரோக சத்துருஸ்தானம், நோய், எதிரி, கடன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். கடனால் இல்லை ஆரோக்கிய பிரச்சனைகள்னால சங்கடப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இனிமே அந்த பிரச்சனைகள் இருக்க போகிறது கிடையாது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து குருவுடைய அனுகூல பார்வை வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த காசு வராமல் இருக்குது, வரா கடன்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கையில் வந்து சேரப்போகுது. ரொம்ப நாள் ஆச்சு இவன் கொடுக்கவே மாட்டான்ப்பா நீங்கள் நினச்சிட்டு இருக்க நபர் வந்து இந்தாங்க மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப காலதாமதப்படுத்திட்டேன், உங்கள் காசை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லி வட்டியோடு திரும்ப கொடுத்துட்டு போகிற அளவுக்கு காலம் மாறிடுச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பு யோகங்களை வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறார். அந்த 10ஆம் இடம் அப்படின்றது வந்து கடகராசியாக நீர் ராசியாக வருது. அந்த நீர் ராசியில் மீன ராசிக்குரிய குரு பகவான் வந்து அமர்றது வெளிநாட்டு யோகங்களையும் கொடுக்கும், வெளிநாட்டு பயணங்களையும் கொடுக்கும். ஜூன் மாதம் வந்து அமரக்கூடிய குரு பகவான் இம்மிடியேட்டாக அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கை சூழலில் பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வர போகிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வைகள் ரொம்ப சிறந்த இடங்களுக்கு, அதாவது தனஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் இனிமேல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சூழல் கண்டிப்பான முறையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு சனி பகவான் இருந்துகிட்ருக்காரு. அது வந்து மீன ராசியில் இருந்துகிட்ருக்காரு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல யோக பலன் தான். அந்த சனிக்கே குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு பார்வைப்படக்கூடிய குரு சனி தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கும். எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிறது இல்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது அப்படின்ற அளவுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இருந்து இந்த குரு பயிற்சியுடைய பலன்கள்.
நிச்சயமாக மக்களுக்கு துளாராசிக்காரர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம், அவர் உச்சம் பெறதுனால எல்லோருக்கும் உலகளாவிய அளவில் மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்களை உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்களில் உலகம் இருந்துகிட்டு இருக்குது. போர் பதட்டம், போர் சூழல், அதனால் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவங்க மனசுலேயே நல்ல அமைதியும் சாந்தமும் குரு அருளால் கிடச்சி அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால் நிச்சயமான முறையில் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம்தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1-2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்த உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்க நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரக நிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலையும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரக நிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான துல்லியமான சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.